பிக்னிக் போக வேண்டிய சாமான்லாம் ரெடியா இருக்கு. முதல்ல எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. சாமான கார்ல வச்சு வாங்க, நான் போட்டு வைக்கிறேன். மளிகை சாமான்லாம் எதுக்கு? ஏன்பா டீ இருக்க? போட்டு தாங்க தரணும். என்ன இது? இதெல்லாம் முதல்ல போட்டு வச்சிருக்கோம். போட்டு தரேன். 108 டிகிரில நல்லா டபுள் ஸ்ட்ராங்கா ஒன்னு போட்டு தரேன். டென்ஷனை கிளப்புறீங்களே. யாருக்கு மச்சி? சங்கருக்கும் மது தம்பிக்கும். அப்பா கூப்பிட்ட மாதிரி இருந்தது, போய் பார். சரிங்க. போட்டே வச்சிருக்கேன். ஐயோ, ஸ்டாப் ஸ்டாப். வயிற்றுக்குள்ள சட்டசபையா நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வெளிநாடு போனாலும் ஆயிரும். இது தண்ணி தண்ணி இல்லையா? பரவாயில்ல, பேப்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அவனுக்கு எப்படி ஆச்சு? எனக்கு தெரியாது. ஏமா உனக்கு ஒண்ணால? எனக்கு ஒண்ணும் ஆகலையா? ஓ, எல்லாம் உங்க திருவிளையாடல் தானா? சும்மா ஜோக் கேட்டேன். உமா, நான் போட்டிங் போறேன். திங்ஸ்லாம் கொண்டு வா. ஓகே. நீ என்ன? கொழுப்பு. ஆமா, இங்க தனியா உட்கார்ந்திருக்க போறியா? இல்லையே, எனக்கு பிரியமான ஒருத்தர் கூட தான் இருக்கிற. எனது? யார் அந்த பிரியமான ஒருத்தர்? என் மேல அன்புள்ளவர். அந்த மடை யாருன்னு தான் சொன்னேன். இது பாருங்க, அவரை பத்தி இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். He is simply great. அட, அந்த அதிர்ஷ்டசாலியோட பேரத்தை சொல்லி தொலைய. புராணத்துல வர கைலாசத்துல யார் இருக்காங்க? பரமசிவன், பார்வதி. பரமசிவனுக்கு இன்னொரு பேர் என்ன? ஈஸ்வரன். இல்ல. மகேஸ்வரன். இல்லையே. கைலாசநாதர். பார்வதிக்கு இன்னொரு பேர் என்ன? உமா. கரெக்ட். உமா கூட சிவனை சேர்த்து இன்னொரு பேர் சொல்லுங்க. உமாசங்கர். ஆமாங்க, இந்த உமாவுக்கு பிரியமானவரு அவர்தான். ஓஹோ, பிரியமானவங்க கேட்டா எது வேணும்னாலும் கிடைக்கும்ல? எது வேணாலும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைக்க கூடியது கிடைக்கும், கொடுக்க முடிஞ்சதை கொடுக்கலாம். ஆனா அது அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல. ஓ, அதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்கா? அப்படின்னா இந்த நேரத்துல சரி சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி, சீக்கிரம். அப்பாடா, இப்பதான் குழப்பமெல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவுக்கு வந்திருக்கேன். ஆமா, உங்க அம்மா எஸ்டேட்ல தான் இருக்காங்களா? ரியல் எஸ்டேட் பரமபதம். அப்போ உங்க அப்பா அங்கேதான் இருக்காங்க? ஐயோ, சமீபத்துல ஹார்ட் அட்டாக் வந்தே அவர் நல்லா இருக்காருங்க. அவர் பெங்களூர்ல சவுத் எண்ட் இன்டர்நேஷனல் 5-ஸ்டார் ஹோட்டல் எங்க அப்பா ப்ரொப்ரைட்டரா இருக்காரு. சவுத் அண்ட் இன்டர்நேஷனல் 5-ஸ்டார் ஹோட்டலா? நீங்க மூச்சரைக்காம சொல்லிட்டீங்க, என்னால முடியல. பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மரத்தடி நிழல்ல கொஞ்சம் வாக படுத்திருக்கேன். சங்கர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், போகும்போது எழுப்பி கூட்டு போங்க. தண்ணி வசதி இங்கே இருக்க, இதை கவனிக்கலையே. செட்டில் ஆயிடுறேன். சவுத் எண்ட் இன்டர்நேஷனல் 5-ஸ்டார் ஹோட்டல். என்ன சித்ரா, பாட் ரிப்பேரா? நோ, சங்கர் பாடி தான் ரிப்பேர் ஆக போகுது. அப்படின்னா? அப்படின்னா சங்கர் தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறான். அப்புறம் பெட்ரோல் தீரருக்கு ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏரிக்கு நடுவுல சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஐ மீன் ரவுண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, ஒருவேளை அவருக்கு நீச்சல் தெரியலன்னா? நீச்சல் தெரியலனா ராத்திரி ஃபுல்லா குளிர்ல நடிக்கிட்டு போட்ல படுத்துக்க வேண்டியதுதான். ஐயோ, பாவல்ல. என்ன பாவம்? காலேஜ்ல என்ன தண்ணியில தள்ளி உள்ள டிப் ஸ்டார்ட். என்ன மேடம், எனி ப்ராப்ளம்? போட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரிப்பேர் பண்ண முடியுமா? ட்ரை பண்றேன்.
சித்ரா 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 ஹலோ நான் சங்கர் பேசுறேன். ஹலோ சங்கர், ஜம்புலிங்கத்தை பத்தின விஷயம் எல்லாம் விசாரிச்சியா? பெங்களூர்ல இருக்கான். சவுத் இன் 5-ஸ்டார் ஹோட்டல் அவனதுதான். ரேஸ்கோர்ஸ் ரோட்ல சொந்த பங்களா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்ப கொஞ்சம் சௌரியமா இருக்கான். ஓகே தேங்க்ஸ், போன வச்சிரு. ஓகே. அடே ஜம்புலிங்கம், உனக்கு ஒரு ஹார்ட், அதுல ஒரு அட்டாக். அடுத்த அட்டாக்கே நான் தான்டா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வழக்கமா நம்ம ஹோட்டல்ல ஆடுற பொண்ணு கஸ்டமரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சார். அப்படியா? அப்ப நம்ம ஹோட்டலுக்கு வர மத்த கஸ்டமர்களோட கதி? டோன்ட் வரி சார், ஒரு புது பையன் 5 அழகான பொண்ணுங்களோட வந்திருக்கான் சார். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். வெரி குட். கேரி ஆன். தேங்க் யூ சார். பேய் பேய் இல்லப்பா, ஐ அம் யுவர் பாய். பெரியதுரை எங்க? பதட்டப்படாதீங்கப்பா, இதோ வந்துட்ட. ஜம்போ, பெரியதுரை நீங்க வந்துட்டீங்க. இனிமே எனக்கு பயம் இல்ல. என்னாச்சு? இவங்கள வெளியே இப்ப சொல்லு. அவ சாகல. யாரு? அவதான் அந்த நாட்டியக்காரி கங்கா. கங்காவா? ஆமா. உனக்கு இருதயத்துல மட்டுமில்ல கோளாறு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றத நம்புங்க. நேத்து ராத்திரி அவன் எதிரில் வந்தா. பெண்களை ஆட வச்சு என்னையும் அவங்களோட ஆட வச்சு ஓட வச்சு மூச்சு வாங்கும்படி பண்ணிட்டா. அதனாலதான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என்ன கொண்டுடுவா போல் இருக்கு. தயவு செய்து என்ன உங்களோட எஸ்டேட்டுக்கு கூட்டு போடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ். தியாகு, ஒன்னேத்தி போட்டில் எடுத்து வச்சுக்க. தெரியுதுற என்னது? ஷூட். ஆண்டவா. பாத்தியா ஜம்பு, நான் சொன்ன உடனே தியாகு சுட்டுக்கிட்டான். குண்டு இருந்திருந்தா எனக்காக அவன் உயிர் தியாகமே பண்ணிருப்பான். இவனை விட ஒரு நல்ல ஊழியனை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. கங்காவை கொன்னுடுன்னு அன்னைக்கு தியாகு கிட்ட தான் சொன்னேன். எனக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூடிய இந்த தியாகு எனக்கு துரோகம் பண்ணிருப்பான்னு நினைக்கிற? நேவர். தியாகு, கங்காவை எப்படி கொன்னேன்னு நீயே சொல்லிடு. நீங்க எனக்கு உத்தரவு போட்டதும் அவளை ஜீப்பில கூட்டிட்டு போய் கீழே தள்ளி சுட்டு கொன்னுட்டேன். பாத்தியா, இந்நேரம் கங்காவுடைய மண்டோடு மக்கி மண்ணோட மண்ணா இருக்கும். நோ நோ. அப்போ நான் பார்த்தது அவளுடைய முகச்சடையா இருந்திருக்கும். அதைத்தான் நீ கங்கான்னு சொல்ற. நீ வர வர ரொம்ப கோழையாயிட்ட. உண்மைதான். நான் ரொம்ப கோழையாயிட்டேன். எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னை எஸ்டேட்டுக்கு கூட்டு போடுங்க. ஓகே ஓகே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.